என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். நம்ம போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இது அக்டோபர் 2015, 2016, 2017, ஏப்ரல் 2014 இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் tan A = 1/2, tan A ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்னா 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்டு tan B = 1/3. tan A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1/2ன்ட்டு, tan B ஓட வேல்யூ 1/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan of A plus B. tan of A plus B ஓட வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? tan Aனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க, அது 1/2. அடுத்து tan Bனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க 1/3. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? tan of A plus B தெரியாது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி tan of A plus B ஓட ஃபார்முலாலாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ அந்த இது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகிக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா புரியும். சரிங்க, நாங்கள் சொல்லித்தரங்க. tan of A plus B. இப்போ tan of A plus B ஓட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். இப்போ tan of A plus B ஓட ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், tan × A இது மல்டிப்ளை பண்ணுங்கள். tan × A என்ன? tan A. அடுத்த நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸுக்கு ப்ளஸ். tan × B tan B அப்படி எழுதிடுங்க. புரியுதாமா? tan × A tan A, நடுவில் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ், tan × B tan B டிவைடட் பை, எப்போயுமே ஃபார்முலா 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1. இந்த ப்ளஸுக்கு ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸுக்கு ஆப்போசிட் சைன் என்ன? மைனஸ். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளஸ்ஸை மறைச்சிக்குங்க. என்ன இருக்குது பாருங்கள்? tan A tan Bன்னு இருக்கா? tan A tan B. ஓகே, அது அப்படியே எழுதிக்கலாம் மல்டிப்ளிகேஷனில். tan A tan B இவ்வளவுதான். ஃபார்முலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. tan of A plus B ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் தேவையான வேல்யூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களாமா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், tan of A plus B = இங்கே tan Aக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? tan Aக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? 1/2 இருக்குது. கரெக்டாக? அப்போ tan Aக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? 1/2 கொடுக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நடுவில் ப்ளஸ். tan Bக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? tan Bக்கு பதிலாக 1/3. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1/3 கொடுங்க. அடுத்து க்ளோஸ் பண்ணுங்கள். டிவைடட் பை, ஃபார்முலா எது ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள்? 1. 1க்கு 1. இங்கே என்ன இருக்குது நடுவில்? மைனஸ். அடுத்து tan A. tan Aக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 1/2. இந்த tan Bக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? 1/3. இப்போ வேல்யூ எல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் ஃபார்முலாவில். இப்போ என்ன பண்ணலாம்னா 1/2 + 1/3 டினாமினேட்டர் பாருங்கள் மாறி இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். நம்ம இது என்னென்னா டிப்ளமோவில் கால்குலேட்டர் அலோட் பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ணிடலாம். பாருங்களேன், கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே எப்படி எழுதியிருக்கு, எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்னு இருக்கா? ப்ராக்கெட் கொடுத்துட்டேன். மேலே என்ன இருக்குது பாருங்கள்? 1 நம்பர் அமுத்துங்க. அடுத்து டிவைடட் பை அமுத்துங்க. கீழே இருக்குது 2. அடுத்து என்ன? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். நடுவில் என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் சிம்பிள் அமுத்துங்க. இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். 1. அடுத்து டிவைடட் பை என்ன இருக்குது பாருங்கள்? 3. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஈக்குவல் அமுத்துங்க. 0.833ன்னு வருதுங்களா? இந்த மாதிரி டெசிமலில் வராத ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டு AB/C அமுத்தினீங்கன்னா போதும். என்ன வந்துருச்சு? 5/6. ஓகேவா? இதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. டிவைடட் பை, இப்போ டினாமினேட்டர் அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கால்குலேட்டர் அடிக்க போகிறோம். 1 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 1 டிவைடட் பை 2. அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ், திருப்பி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் 1 டிவைடட் பை 3 ப்ராக்கெட் க்ளோஸ். டினாமினேட்டரில் எப்படி இருக்கோ அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் அமுத்துறேன். இந்த மாதிரி டெசிமலில் வருது. டெசிமலில் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமைத்திட்டு இந்த மாதிரி AB/Cன்னு இருக்கா? அதை அமுத்துனீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு என்ன வரும்? கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டேன். AB/C அமுத்துனா 5/6. இந்த 5/6. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? tan of A plus Bன்னு இருக்குது 5/6. இப்போ tan of A plus Bனுடைய மதிப்பு தானே கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ 5/6 நம்மளுக்கு கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன வரும்? tan of A plus B = நம்மளுக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1/1 1ன்னு வரும். இல்லைன்னா கால்குலேட்டர் கூட நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 டிவைட் பை 6 ப்ராக்கெட் க்ளோஸ். இந்த சிம்பிள் என்ன? டிவைட் பை சிம்பிள், அதை அமுத்திக்கங்க. இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள் 5 டிவைட் பை 6
ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ஈக்குவல் டு ஆன்சர் வருது 1. ஓகேங்களா? டைரெக்டாக கேன்சல் பண்ண தெரிஞ்சவங்க கேன்சல் பண்ணி போட்டுருங்க, இல்லைன்னா கால்குலேட்டர் கூட டிவைட் பண்ணிக்கிங்க. அப்போ tan ஆஃப் a + b ஈக்குவல் வந்து என்னென்னா 1ன்னு கிடச்சிச்சு. இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். புரியுதுங்களா? tan a மதிப்பு கொடுத்துருந்தாங்க 1/2, tan b மதிப்பு கொடுத்துருந்தாங்க 1/3. tan ஆஃப் a + b என்னன்னு கேட்டாங்க. tan ஆஃப் a + b வந்து ஃபார்முலா எழுதிட்டு அது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட்டர் சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. சரி, இதே ப்ராப்ளத்தை எக்ஸாமில் சப்போஸ் ப்ரூவ் தட் a + b = 45 டிகிரின்னு கேட்குறான்னு வைங்களேன். a + b = 45 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்னா, இதே தான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடிஷனலாக ஒரு ஸ்டெப் போட போகிறோம். என்ன ஸ்டெப்னா பாருங்கள், இந்த டேன் இங்கே இருக்குங்களா, இந்த டேன் இந்த சைடு கொண்டு போக போகிறோம். கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், a + b அப்படியே இருக்கும். டேன் இந்த சைடு வரும்போது டேன் இன்வர்ஸ் 1ஆக மாறிடும். இந்த டேன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், டேன் இன்வர்ஸ் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, 1 கொடுத்துருவோம். இப்போ a + b = tan இன்வர்ஸ் 1 கால்குலேட்டர் அடிங்க. இங்கே பாருங்கள், ஷிஃப்ட் பட்டன் அமுத்தி டேன் பட்டன் அமுத்தினா டேன் இன்வர்ஸ் வந்துடும். ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்தி டேனுங்கிற பட்டன் அமுத்தினீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், டேன் இன்வர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? tan இன்வர்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ன வருது, 45 டிகிரி. அப்போ a + b = 45 டிகிரின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதாவது இது ஒரே ப்ராப்ளத்தில் கேட்டாங்கன்னா இது எல்லா ஸ்டெப்பும் போட்டு அடிஷனலாக இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான் போட போகிறாங்கடா நம்ம ப்ரூவ் தட்டுக்கு. சரிங்களா? tan ஆஃப் a + b மதிப்புனா இதோட நம்ம வந்து நிப்பாட்டிடலாம். ஓகேவாம்மா? ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.